என்னடா 4 மணின்னு மணி 4 ஆயிட்டு. வா போய் பார்ப்போம், கேட்போம். இருடா கொஞ்சம் இரு. சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க. கிளம்பி வச்சிட்டிங்களா? டாக்டரை கூப்பிட்டா? சிஸ்டர் இப்போ வேண்டாம் சிஸ்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். சொல்லுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை அண்ணனாக இருப்பாங்கல்ல, இருக்காங்களா? யார் இருக்கா? லேடிஸ் இல்லை, ஜென்ஸ் 2 இருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் பிரதர் இருக்காங்க. மாமாவா? மாமா வந்துட்டான். புரியல. மாமாவா? அப்படி யாரும் இல்லையா மாமன்? என் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? இங்கே பார்த்தீங்களா? ஆமாம், வெளியே போனேன். அவங்க தான் இருந்தாங்க. உங்கள் அண்ணன் சொன்னாங்க, கேட்டாங்க எப்போ முழிப்பீங்கன்னு. அவங்கள தானே மாமான்னு சொல்கிறேன். 2 பேர் தான் இருக்காங்களா? ஆமாம், 2 தான் இருக்காங்க. ஓ, உங்கள் ஹஸ்பண்டை தான் மாமான்னு சொன்னீங்களா? கூப்பிடணுமா உங்கள் ஹஸ்பண்டை? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்போ முழிப்பீங்கன்னு. வேண்டாம், எங்கள் அண்ணனை மட்டும் வர சொல்லுங்களேன். ஏன் மேடம்? உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்கணுன்னு ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. உங்கள் அண்ணன் அப்போதே வந்து பார்த்துட்டு போனாங்க அவங்கள. அண்ணன் வந்து பார்த்துட்டு போனானா? குழந்தைய பார்த்தானா? அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க அப்போதே. இவங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சொன்னெல்லாம் முடிச்சிருவாங்கன்ட்டு, ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கணும். இன்னும் பார்க்கவே இல்லையோ? வெளியே நின்று டோர் வழியே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கள. குழந்தைய பார்த்துச்சா மாமா? இல்லை, குழந்தைய பார்க்கல. சரி, எங்கள் அண்ணனை மட்டும் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். ம், ஓகே மேடம். உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, அப்போ என்ன சொல்ல? நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் எங்கள் அண்ணனை மட்டும் வர சொன்னது மட்டும் சொல்லுங்கள். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சிஸ்டர் என்னாச்சு? மணி 4 ஆயிட்டு. முடிச்சிட்டா இல்லையா? டென்ஷன் ஆகாதீங்க, முடிச்சிட்டாங்க உங்கள் ஒய்ஃப். பேசினாலா? பேசுனாங்க. இப்போ ஓகேவா? நான் பார்க்க போட்டா தான் முடிச்சிட்டாலே இருமே. அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கு? ஒழுங்கா வை. சிஸ்டர் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்துருங்க. டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, மேக்ஸிமம் ஒன்றும் இருக்காது. முடிச்சிட்டாங்கல்ல. போயிருமே, நீ ஏன் நின்றுட்டு இருக்க? போய் பார்ப்போம். சார் ஒரு நிமிஷம். என்னாச்சு? அவங்க சார் உங்களை தான் வர சொன்னாங்க, அண்ணனை மட்டும் வர சொல்லாமன்னு சொன்னாங்க. அவன் வந்திருக்கே தெரியாதா இருக்கும். அவன் போட்டோம், நான் போகிறேன். இல்லை, அவங்க கேட்டாங்க வீட்டில் யார் இருக்காங்கன்னு. நான் தான் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னா? சார் உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன், ஆனாலும் எங்கள் அண்ணனை மட்டும் வர சொல்லாமன்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னா நான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுமா? என்ன சொன்னீங்க? ஜென்ஸ் மட்டும் இருக்காங்கன்னு சொன்னீங்களோ? அவன் மாமா வந்திருக்கான்னு சொன்னீங்களா? சார் நான் உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, உங்கள் அண்ணாவும் இருக்காங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க மாமான்னு. அதுக்கப்புறம் அண்ணனை மட்டும் தான் வர சொன்னாங்க. அப்படியே சொன்னா? சரி நீ போயிருமே, போய் சமாதானப்படுத்த போ. போய் பேச சரியாயிரும். அப்போ வேறு எதுவும் சொன்னாலாம்? குழந்தைய பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லைண்ணே. அப்புறம் நீங்கள் வெளியே நின்று பார்த்தீங்களா? சொன்னேன், பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கும் ஒன்றும் சொல்லையா? அப்படியே மாமா பார்த்துச்சான்னு தான் சொன்னாங்க. சரி இப்போ நல்லா இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். சார் நீங்களும் சேர்ந்து போங்க சார், போய் பாருங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? தேங்க்யூ சிஸ்டர். போடா போய் பார்த்துருவா. கூப்பிட்றாலம்மா, என்னன்னு கேட்டோம். நீ வாயிருமே. அவள் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு இருக்கா. நீனு வந்திருக்கேன்னு தெரியுது, இவ்வளோ நேரம் வெளியே நின்று வெயிட் பண்ணேன்னு தெரியுது. அப்படி இருந்து உடனே தானே கூப்பிட்றா. போ, என்னடி போய் பேசுகிறப்போ. போ, இப்போ எப்படி இருக்கான்னு கேளு. வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேளு. போ, நீ வாடா. நீ போ, நீ போய் முதல்ல பேசிட்டு வா, அதுக்கப்புறம் நான் போகிறேன். சொல்கிறது கேளிருமே, உடனே தானே கூப்பிட்டுருக்கேன். நீ போய் கேட்டா, இல்லைன்னா நீ போலன்னா கோவப்படுவா. நீனும் ஏன்டா வீம் பண்ணுற? அவள் தான் கோவத்தில் இருக்கான்னா நீ நம்ம பதிலுக்கு பண்ணிகிட்ருக்க. டென்ஷன் படுத்தாத. போ, அவளுக்கு என்னை பார்க்கணும்னு தோணலல்ல, விட்டுரு. கட்டாயப்படுத்தாண்டாண்டா, விட்டுரு. அவள் போக்கில் விட்டுரு. போடா, கூப்பிட்டு விட்ருக்காள, எவ்வளோ நேரம் ஆகுது? போய் என்னன்னு கேடு. போ, அவள்கிட்ட போய் இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்ததுலேருந்து நேற்று நீ எனக்கு சொன்னதுலேருந்து நான் அவன்கிட்ட பேசுனது வரைக்கும் இன்றைக்கி இப்போ வரைக்கும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது அவட்ட, புரியுதா? சிஸ்டர் சொன்னதாகவே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஏன்டா நீ வீம்பு பண்ணுற எருமாடு? விடுறா. எவ்வளோ சந்தோஷத்தில் வந்தானோ, எவ்வளோ வேதனையில் இருந்தாலும் போதும் கொடுத்தது. வந்ததுக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுத்துட்டான். கடைக்கு போகிறேன், அவளுக்கு வேறு எதுவும் வேணுமான்னு கேட்டு கால் பண்ணி நான் வாங்கிட்டு வரேன். ஃபோட்டோ எடுத்து மட்டும் அனுப்பு. வாயிருமே, உன்னை பார்த்தோன்னே சமாதானம் ஆயிடுவான். உன்னை தான் இருமே எதிர்பார்ப்பா, கதை திறந்தோன்னே. என்ன தானே எதிர்பார்ப்பான். அதான் சிஸ்டர் சொல்கிறத வச்சு தெரியுது. போடா, கூட கொஞ்சம் வேதனை கலப்பாது. போய் பார்ப்போம். சரி, உன் பிள்ளையாட்டு போய் பார்ப்போம். சிஸ்டர் இவன்ட்ட குழந்தையாட்டு கொண்டு வந்து காட்டுங்க சிஸ்டர். வேண்டாண்டா, விடு. வேண்டாண்டா, அது தெரிஞ்ச பிறகு அது கோவப்படுவா. கேக்கு பிள்ளைய பார்த்தீங்கன்னு எருமை ஏதாச்சும் வந்துட போது வாயில். அது ஓம் பிள்ளை, உன்னோட நினப்பு இருக்கட்டும். நீ எதுக்கு நேற்று சொன்னவொன்னே பறந்து வந்த? நீ எதுக்காக வந்தனோ அந்த சந்தோஷம் கிடச்சிருச்சு, போதும். எதுக்கு எருமை மாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்க? நினச்சி கண்முடிச்சிட்டல, பேசிட்டல, அப்புறம் என்ன சந்தோஷம் தானே? அப்போ நீ பிள்ளையை பார்க்க வரல, நீ வா பேசாமல் என் கூட. நீ சொன்ன கேட்க மாட்டா, வா. சொன்ன கேடு, கோபப்படுத்துதா? போ.
இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுற? இவ்வளோ தூரம் எவ்வளோ தவிப்பு தைச்சேன். தவிச்சதுக்கு தான் கிடச்சிச்சேன் நல்லா போல காணாதான். இங்கே நெல் எருமாடு நான் போய் பேசி வரேன் நெல். கடைக்கு போயிட்டு வரேன்டா, அவளுக்கு இது வேணாம் கேளு வாங்கிட்டு வரேன். என்னை பார்க்கணும் உனக்கு தோணலாம் நந்தினி, இருந்துக்கா. நான் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன் இனிமேல். நீ ஏன் நீ பார்க்கணும்னு கூப்பிட்டா நான் வந்து பார்க்க, அவ்வளோதான். சீக்கிரம் போன மாதிரி வீட்டுக்கு வா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் நினைக்கல. நீ என்கிட்ட ஒன்று சொன்னல, அது வரைக்கும் நானும் குழந்தைய பார்க்க மாட்டேன். வெயிட் பண்ணுறேன். நான் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகல, கூப்பிட்டு வரதுக்கு தான் நான் இல்லை, அட்லீஸ்ட் கூப்பிட்டு போகிறதுக்காக நான் இங்கே இருக்கேன். ஃபோனை கட் பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கு தானே இந்த கோவம். திருப்பி ஒரு வாய்ஸ் போட்டிருக்கலாம்ல, இல்லை ஒரு சாதா மெசேஜ் கூட போட்டிருக்கலாம்ல அர்ஜென்ட்னு. சரி இருக்கட்டும் விட, பார்க்காட்டா என்ன, அட்லீஸ்ட் நான் இங்கேயாட்டு இருக்கேன், அந்த சந்தோஷம் போதும். போடா, நேரம் ஆகுதுல்ல, கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, போ என்னன்னு கேட்டோம். என்ன வேணும் கேளு, முதல்ல கேட்டு என்ன போனடி சரியா. திரும்பவும் சொல்லுதான், அங்கே போய் என் கதையை பேசிகிட்டு இருக்காது சொல்லியாச்சு. அவள் ஏய் கூப்பிட்டாலும் அதை மட்டும் பேசு. திருப்பி பேசணுன்னு தெரிஞ்சுன்னா அடிப்பேன்டா சொல்லிட்டேன். ஏன்டா கஷ்டப்படுத்தாதடா, சொன்ன கேளு. ஏய் கூப்பிட்டாலும் என்ன மட்டும் கேட்டுவா. இனி பற்றி தாய்ச்சிதாவட்ட பேசாது. எதுக்கு பேச மாட்டேங்கன்னு கேட்க வேண்டாமா, சொன்ன கேப்பே கேட்க மாட்டே போலாம். சரிடா இரு போயிட்டு வரேன். நந்தினி எப்படி இருக்க? ஏண்ணா? சொல்லுமா, இப்போ எப்படி இருக்கு? ம், நல்லா இருக்குண்ணா. வேறு உடம்பு எதுவும் வலிக்காமா, வேறு எதுவும் பண்ணுதான்? இல்லைண்ணா, லேசாக வயிறு மட்டும் வலிக்கணும். சரி அது என்னன்னு கேட்பான் சரியா. உனக்கு எதுவும் வேணுமாம்மா? ஆமாண்ணா வேணும். என்ன வேணுமா சொல்லு வாங்கிட்டு வரேன். அக்காவை சொல்லுங்க, அக்கா வாங்கிட்டு வருவேன். அக்காலங்க? அக்கா அம்மா எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் நைட்டு. 2 நாள் தூங்கலாம்மா. மகேஷை சொல்லி காலேஜுக்கு அனுப்பிட்டு வருவாங்க சரியா. என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கிட்டு வரேன். ஏன்னா அதான் வேணும். ம் சரி வாங்கிட்டு வர சொல்லலாம். சிஸ்டர் சாப்பிட ஏதாட்டும் கொடுக்கலாமா அவளுக்கு? டாக்டர் இப்போ செக்அப் பண்ண வருவாங்க ரவுண்ட்ஸுக்கு, அப்போ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கொடுங்க. இப்போ ட்ரிப்ஸ் ஆகட்டும். ம் சரிங்க சிஸ்டர். என்ன சொல்லுமா. குழந்தைய பார்த்தியா? என்ன குழந்தை? என்ன குழந்தையா? நீ உன் மாமனுக்கு என்ன தரேன்னு சொல்லுண்ணா. தர வாங்கிட்டு என்ன குழந்தை கேட்டான்? நானாண்ணா? நீயே தான். சரி அழாத, இப்போ ஏன் அழுத? சந்தோஷமான விஷயம் தானே. நான் என் மருமனை நான் தான் முதல்ல பார்த்துருக்கேன். சரிண்ணா. எப்படி இருக்கா மருமவ? என் மருமக என் தங்கச்சி மாதிரி சூப்பராக இருக்கா. சிஸ்டர் இவட்ட கொண்டு வந்து காட்டுங்க குழந்தைய. வேண்டாண்ணா, நான் பார்க்கலாம். ஏம்மா ஏக்கு இப்படி சொல்லிட்டேன்? ஓம்பளை தானே. எனக்கு மட்டுமா? இல்லை மாமாவுக்கும் தானே. என்ன மாமா எப்போ வந்துச்சு? நமக்கு எப்படி தெரியும்? இவ்வளோதான் உன் கோவம் இல்லை, அப்புறம் ஏன் அப்படி பண்ணுது? நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் உன்னை பார்க்கணுன்னு. என்ன சொல்லு. நீ சாயந்தரம் குழந்தை பிறந்த உடனே நான் உனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன். நீ வேறு எப்படி சீரியஸாக இருந்தோடனே ரொம்ப எனக்கு கஷ்டமாகி போச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஆச்சுன்னா வருத்தப்படணும் தான். குழந்தை மட்டும் பிறந்துட்டு வான்னு சொன்னேன், அதெல்லாம் வந்துட்டேங்க. 2 மணிக்கே வந்துட்டாங்க. சரி மாமா ஏதாச்சும் சாப்பிட்டுச்சான்? 2 மணிக்கு எங்கேருந்து சாப்பிட உட்காந்துருக்கான். இப்போ சிஸ்டர் உங்களை கூப்பிட்டாங்கல்ல, அப்போ மாமா நினைச்சா கூட எதுவும் சொல்லிச்சான்? நீ ஏற்கனவே துடிச்சிட்டே தான் இருந்தான் என்னை பார்க்க வரணும்னு. நீ வேண்டான்ட்டல, அதான் வெளியே போயிட்டான். அழாத, அப்புறம் உனக்கு உடம்பு ஒத்துக்காதுல்ல. ஏண்ணா மாமாவை கூப்பிடுங்க. அவன் அப்போதே வந்திருப்பான்ல, நீ தானே என்னை மட்டும் கூப்பிடுங்கன்னு இல்லையா? என்ன கூப்பிடுங்கண்ணா, கூப்பிட்டு என்கிட்ட பேச சொல்லாதீங்க. நான் பேச மாட்டேன், நான் பேச விரும்பலை. பாப்பாவை மட்டும் உங்கள் கையில் கொடுத்துருங்க. ஏன் பேச மாட்டேன்? பேச வந்துட்டேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை, எதுவும் சொல்லாதீங்க. பாப்பாவை உங்கள் கையில் கொடுக்கன்னு சொல்லியிருக்கேன், கொடுத்துருங்க அவ்வளோதான். நான் எல்லோரும் வாரத்துக்கு முன்னாடி அவங்க கையில் கொடுத்துருங்க அவங்க பொண்ணு. இப்போ நீ பார்க்கலையா? பார்க்கண்ணா, பாப்பா மாமா பார்க்கட்டும் முதல்ல. மாமா பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் பார்க்க பாப்பல. இதுலலாம் கரெக்டாக இருக்கலாம் நீ அப்புறம் என்ன பார்க்க வந்தால் வேண்டாங்க, நீ பேச மாட்டாங்க. ஏன்னா ப்ளீஸ் சொன்னாக்கு செய்யுங்க போங்க. சரி பாப்பாவை உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். வேண்டாம், நம்ம மருவும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு இங்கே வச்சு கொடுங்க, என் முன்னாடி கொடுங்க பாப்பாவை. அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நான் பார்க்கணும். சந்தோஷமாக பிள்ளை வாங்க நீ நினைக்கியா? உனக்கு ஏன் சந்தோஷம்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும்ண்ணா, நீங்கள் கூப்பிடுங்க. சிஸ்டர் கொஞ்சம் பாப்பா தூக்கிட்டு வாங்களேன், அண்ணாட்ட கொடுங்க. சரிங்க மேடம். ஹலோ. சொல்லுடா என்ன வேணும்? அவளுக்கு இப்போ என்ன தெரியாத வாங்கிட்டான், எது யூஸ் பண்ணாலும் அதை வாங்கிட்டான். சரி வாங்கிட்டான்.
அவன் போடுறதுக்கு நைட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாவளா இல்லையா? யார் வீட்டுக்கு போனா? நைட்டு தானே போயிருக்காவ, வந்தால் தான் தெரியும். சரி, நான் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். அதில் அவளுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு நீ சீக்கிரம் வந்து சரி. 10 நிமிஷத்தில் இப்போ வரணும். என்னடா அவசரமாக தேவையா? அப்போ சொல்லியிருக்கலாம்ல. வாடா பசங்க வாங்கிட்டு சீக்கிரம் வா. வா, நைட்டு மட்டும் வாங்கிட்டு வா. அதான்டா எடுத்துகிட்ருக்கேன், வாரேன். பாலா, உள்ளே வா. இரவ மாடு எந்திரி கூப்பிட்டா உள்ளே வா. போய் சொல்லாதான், அப்புறம் உள்ளே வந்து அடிப்பேன்னு சொல்லிட்டேன். வாயிருமே, அவனை கூப்பிடுங்கண்ணா. வா நந்தினி, அழாதம்மா. இல்லை அழாத நந்தினி, சாரிம்மா, அழாத. எப்படி படுத்துருக்க நீ? உங்களால் மட்டும்தான் இந்த நிலைமையில படுத்துடுங்க. அதுக்கப்புறம் கூட உங்களால் ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்க முடியல. எவ்வளோ ஆசைப்பட்ட நீங்கள் இருக்கணும். ஏன்னா ஆளை வச்சுட்டீங்க, தேட வச்சுட்டீங்கல்ல. கவலைப்படாங்க, நீ எப்போ நான் உங்களை தேட மாட்டேன். நந்தினி பேசுனதுன்னு ஒரு வார்த்தை. நந்தினி பேச மாட்டேன். ஏன்னா நான் அப்போ தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்லண்ணா, அதை பற்றி பேசாதீங்க, சொன்னது செய்யுங்க. என்னடா சொன்னேன்? அவன்கிட்ட பேச மாட்டாளாம். குழந்தைய அவங்ககிட்ட தர சொன்னான், வாங்கிக்குவேன். இதை நீ சொன்னியா? நீ பேச விருப்பம் இல்லலாம், அப்புறம் என்னை கூப்பிடுதான்? அவள் கூப்பிட்டாலும் நீனே கூப்பிட்டியா? எருமை நான் போய் சொல்ல சிஸ்டர் கேளு. அவள் தான் அவனையும் கூப்பிட சொன்னான். கூப்பிட்டு குழந்தைய கொடுக்க சொன்னான். பேச மாட்டான். குழந்தை மட்டும் ஏக்கி ஏன்ட்டு தரா? சரி போய்ட்டு அவனை தேடி இருப்பான்ல, அந்த கோவத்தில் தான் என்கிட்ட பேசாமல் இருக்கா. வீடு சரி, நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். நான் சொல்லு. சரி வீடு, பேசாமல் எங்கே போயிடுவோம். அவன்கிட்ட பேசுவான் வீடு. குழந்தைய பாரு சிஸ்டர், கொண்டாங்க. பேசாமல் யாரும் என்கிட்ட குழந்தையும் தரான்டா, நான் குழந்தைய பார்க்க வேண்டாம். பேசுன அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். வீடு வெளியே இருக்கேன்டா. அட்லீஸ்ட் மோதியோட பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வரேன்டா. லூஸ் ஆடா நீ, இல்லைடா. பாலா, நீ திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல மீறி பண்ணிகிட்ருக்கேன். பின்ன என்ன, நீ பண்ணதுக்காக கோவத்தில் இருக்கேன்னா நான் பேசாமல் இருந்துடலாம். பிள்ளைய பார்க்க பண்ணிட்டு போகிறேன். பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, வேகணும்னு ஆசையாக தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக தான் நான் அங்கேருந்து வந்தேன். நான் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன்னு அது கிடைக்கல. விடு, எனக்கு 2 பேருமே சந்தோஷமாக வேணும்டா. சந்தோஷத்தை பறிச்சுட்டு பிறகு பிள்ளை தந்தால் என்ன சந்தோஷம் இருக்கும்? சாரி, தப்பு தான், மன்னிச்சிரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது இதுக்கு தான். ஆனால் பார்த்துட்டேன், ஆனால் சந்தோஷம் இல்லை. நான் என்ன எதிர்பார்த்து வந்திருப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சு நீ பேச மாட்டேன் தானே இப்படி இருக்கேன். நீ வந்துக்கா. இனிமேல் நான் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன். நீ ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன், சரியா? கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டேன். உன்னோட விருப்பம் மட்டும்தான். ஆனால் நான் உன்னை எந்த நிலைமையில் பார்க்கணுன்னு வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் திருப்தி தான். அழாத. எதுவும் உடம்புக்கு முடியலன்னு சொல்லு. சரி, உங்கள் முன்னாடி சொல்லு, டாக்டர் சொல்லுவோம். டே எருமை, நில்லுடா. வேண்டாண்டா, என்னென்ன அவ்வளோதான், எமோஷனல் ஆயிரும். இல்லைங்க, எங்கே போகிறீங்க? திரும்புங்க. சொல்லு. எதுக்கு வந்தீங்க? சாரி, தெரிய மாட்டேன், கேட்டுட்டு வந்திருக்கணும், மன்னிச்சிரு. கிளம்புறேன். பதில் சொல்லுங்க. எனக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்னல, அதனை கிளம்பி வந்தீங்க பிள்ளைய பார்க்க. ம், திரும்பி போனால் என்ன அர்த்தம்? பேச முடிக்கலாம். அதுக்கு உன்னையே நான் வந்து பார்க்குறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைல்ல, என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லைல்ல. உனக்கு விருப்பம் இல்லாமல் எதையும் பண்ணாத, புரியுதா? உனக்கு எப்போ நான் பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசைப்படுதியோ அப்போ சொல்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன், புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை மாதம் வெயிட் பண்ணலாம், அப்புறம் என்ன, வெயிட் பண்ணுவேன். இனி பார்க்கவோ நான் பேசவோ தான் விருப்பம் இல்லைன்னு. விருப்பம் இல்லாமல் கூப்பிடல குழந்தை தரதுக்கு. நான் என்ன ஆசைப்பட்டு வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும், புரியுதா? அந்த மாதிரி நீ இரு, நான் பார்க்கேன். இப்படி இருந்துக்கிட்டு நான் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி? சரி, அது நீங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்கலாமே. ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்கலாம்ல. எனக்கு பேச விருப்பம் இல்லை. நான் தான் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுரு. இப்போ பிள்ளைய வாங்க போகிறீங்களா இல்லையா? பார்க்க முடியுமா முடியாதா? நான் இப்போ என்ன சொன்னேன்? நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நான் கேட்குறேன். சரி, முடியலை, வீட்டுக்கு வந்து அதை பண்ணுங்கள். ஆனால் இன்னொன்று நான் நினச்சேன்ல, அதுபடி கொடுங்கன்னு சொன்னேன்ல, கொடுங்க. அட்லீஸ்ட் எனக்கு இப்போ அது வேணும். தந்தால் நான் வாங்கிக்கிறேன், பார்க்க. என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா என்ன? 10 மாதமும் இதுக்கு தான் காத்திருந்தேன், 7 வருஷமும் இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். நீங்கள் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்களோ அந்த மாதிரி நான் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ என் மனசுக்கு தோணணும்ல, அப்போ அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு என் மனசு இருக்கணும்ல. அதான் நானும் சொல்கிறேன், வேண்டாம்னு சொல்கிறேன். மனசில் எதுவும் பண்ணாதீங்க, நான் வெயிட் பண்ணுறேன்.
எவ்வளோ நாள் வீட்டுக்கு வர வரைக்குமா? எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். எப்போ வரைக்கும்? என் லைஃப் ஃபுல்லாக எனக்கா தோணுச்சுன்னா பேசுகிறேன். பேசின அன்னைக்கு நான் எதிர்பார்த்த சந்தோஷத்தோட தருவீங்களா தர மாட்டீங்களா? ம், தருவேன். சரி, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ இப்போ பார்க்க மாட்டீங்க, வாங்க மாட்டீங்க. ம். அண்ணங்கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்டுட்டு பேசுங்க. என்னடா சொன்னா? நீ பார்த்தா தான் அவன் பார்ப்பாளாம், நீ வாங்கின பிறகு தான் அவன் வாங்குவாளாம். எதுக்கு இந்த முடிவு? ரீசன் உங்களுக்கே தெரியும். பைத்தியமாடி, ஏக்கு இப்படி நீ சாவடிக்க? இவன் இன்னும் பார்க்கலையா? பார்க்கல, என் மருமகளை நான் தான் முதல்ல பார்த்துருக்கேன். நீ எதுக்கு பார்க்காம இருக்க? பார்க்க வேண்டியதானே? பிள்ளை வாங்கி பார்ப்போம், வாங்கி ஒன்று கூடுறா. வாங்கி பார்க்க மாட்டீங்க அப்படி தானே? வாங்கி பார்க்கல, நான் பார்க்க மாட்டேன், வாங்க மாட்டேன். இப்போ எந்திரிச்சு நான் எம்பாடு வெளியே போயிடுவேன். பைத்தியமாடி நீ. யார் மிஸ்ஸஸ்ஸா? அட்லீஸ்ட் அலாமல் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பதில் சொல்லிட்டு பைத்தியம். மிஸ்ஸஸ்ஸா? என்ன தெரியுதலாம், அப்புறம் என்ன? நான் பேச மாட்டேன். சரி, பேசண்டாம். என்ன இப்போ பதில் சொல்ல சொல்லுங்க. இருக்கட்டுமா இல்லை எஞ்சி போகணுமா? பைத்தியம் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காதா? படு, பிள்ளை வாங்கிட்டு வர. உனக்கு சரியான லைவாக தான்டா, அதுக்கு தானே இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணியிருக்கேன். எருமை பாரு, என் குட்டி கத்திரிடா. வெல்கம் மை பிரின்சஸ். கஷ்டப்பட்டீங்களாம்மா? வந்துட்டீங்களா என் கைக்கு? தேடினீங்களாம்மா அப்பாவை? சாரிம்மா, வந்தோடனே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எங்கள் அம்மா இவ்வளோ லேட் பண்ணிட்டா பார்த்தியா? இப்போ ரெடி கொடுத்துருங்க. வீட்டுக்கு வந்ததும் உங்களை பார்க்க விடாமல் பிடிச்சி வச்சுருந்தல்லாம், இவ்வளோ தடவை வெயிட் பண்ணி வச்சிட்டலாம். என் குட்டி தேவதையா? எருமை பாரு, என் குட்டி நந்திரிடா, என் பிரின்சஸை பாருடா. எருமை நான் தானே பார்த்தேன் முதல்ல. ஹாப்பியா? இந்த சந்தோஷத்தை நேரத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கலாம்ல, வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாதுன்னு இருந்தாலும் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்கல்ல. தேங்க்யூ ஃபை மிஸ்ஸஸ். வெட்டு பாட்டு வெட்டு. போம்மா நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வருவேண்ணே. எங்கள் அம்மா எஞ்சிட்டோம், கூப்பிட்டு போயிடும். நீங்கள் எதிர்பார்க்கலாமா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கைக்கு வருவீங்கன்னு? உண்மையாகவே ஃபஸ்ட் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. எருவு மாடு நின்றுட்டே இருக்க. ஸ்வீட் வாங்கி கொடுத்தே இல்லையா? இல்லைடா, மறந்தே போச்சு பேர். இவன் இப்படி இருந்தோடனே மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருக்குது. எப்போயும் நிற்பான். போ முதல்ல அதை செய் போ. நீ எங்கே போகிற? வா. நான் வரல, நீ போ. நான் என் பிள்ளைய வச்சுருக்கோம்ல, போ. எனக்கு உன் கையிலே தான் கொடுத்து வச்சுருக்க பிறவை. இப்படின்னு போகிற வாயிற மாடு. வாடா பராமரிச்சு விடும் போ. மச்சான் ஃபோன் எடுத்து சொன்னியா? என்ன சொன்னியா? அவங்களுக்குலாம் தெரியாதா குழந்தை வந்தது? ஏறு மாடு. அவன் நைட்டு கண்ணு முடிச்சுட்டு வாடான். ஃபோன் பண்ணி சொல்லு, வர சொல்லாமா? ஆமாம், டென்ஷனில் இருப்பா. சொல்லுதேன். நேற்று இப்போ குழந்தை யாருமே பார்க்கலையா? எங்கேருந்து பார்க்க? எல்லோரும் குழந்தை பிறந்தோடனே சரின்னாவன். ஆனால் நந்தினி இப்படின்னோடனே எல்லோரும் பார்க்கணுங்கிற மைண்டு இல்லை. என்ன குழந்தைனே யாரும் கேட்கலடா மேலே. பைத்தியம் எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு தரப்பா இப்போ பார்த்தா. சரி, அக்கா அம்மா வர சொல்லு. அம்மா பார்க்கலல்ல. சரி, கால் பண்ணுறேன். எவ்வளோ வாங்க நேருமே கேட்டுக்கா, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். ம், சரிடா. பாரு என் பொண்ணு என்ன பார்க்க பாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேண்ணா அவங்கள, மன்னிச்சுக்கோங்க. நான் உங்கள் கூட இருக்கேண்ணா. ஏய் நந்தினி, பாப்பா பார்க்குறியா? வாடத்தானே கேட்கேன், பதில் சொல்லு. வைக்கியா? ஏன்னா நான் யார்ட்டையும் பேச விரும்பல சொல்லிட்டேன். பேச சொல்லாதீங்க சொல்லிட்டேன். ஏக்கு பேச மாட்டேன். எனக்கு தெரியாதுடா நீ ஏக்கு தான் கால் பண்ணுறேன்னு. நீ வாய்ஸ் போட்டிருக்கணும் கட் பண்ணோன்னே. அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல. நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு தான் நான் அவன்கிட்ட பேசாமல் இருந்திருப்பேண்ணா. நான் யார்ட்டையும் எந்த விளக்கமும் கேட்கலண்ணா. என்னை பேச விருப்பம் இல்லை, விட்டுருங்க. சார் குழந்தை தரீங்களா? சிஸ்டர் அவன் பார்க்கலாம். இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். போட்டு வந்து அவங்களுக்கு பால் கொடுக்கணும் பாப்பாவுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூங்குவாங்க. ஏன்னா அவங்களும் இப்போ தானே முடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் போயிட்டு கொண்டு வரேன். அம்மா எல்லோரும் இப்போ வந்துடுவாங்க, அப்போ பார்க்க விடுவீங்களா? ஓகே சார், கொண்டு வந்து கொடுப்பேன். பாரு நந்தினி, பாப்பா பார்த்துட்டு கொடு. அவங்க கொண்டு போகிறாங்களா? பேச விருப்பம் சொல்லியாச்சு. என்கிட்ட பேசக்கூடாது, அவ்வளோதான். நான் சொல்லியிருந்தேன்ல கையில் கொடுப்பேன் கண்டிப்பான்ட்டு. அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இனிமேல் என் விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டர் நாங்கள் பாப்பா கொண்டு போய் ஊசி போட்டுவாங்க. பாப்பா அழுவலாம். அப்புறம் அழாமல் சிரிக்கே ஏறும் மாடு. அழிக்கும்டா. அப்போ நீ ஊசி போட்டுக்கிட்டே அவன் அவளுக்கு போகிறா? ஏறும் மாடு போடா, பச்சை பிள்ளடா, வலிக்கும்டா, ரொம்ப அழுவான். உனக்கு இதே ஒரு வேலையை போச்சு. ஏறும் மாடு கொடுத்து விடு. ஆனால் உனக்கு ஊசி போடும்போது இப்படி தானே சொல்லிட்டு இருந்தேன், ஊசி போட எங்கே ஊசி போட எங்கன்னு. ஆளை பேர் கொடுத்து விடு எறும் மாடு. உனக்கு என்ன எறும் மாடு? உனக்கு அந்த வலி தெரிஞ்சா தானே. ஊசி போடாமல் வச்சுக்கிடுமா? கொடுத்து விடு எறும் மாடு. நானும் வரட்டா? பாப்பா நான் வச்சுக்கிறேன், ஊசி போடுங்க. சார் நீங்கள் இப்போவே ஊசி போடாண்டாங்க, ஏன் வலிக்குவீங்க? வேண்டாம் சார், நாங்கள் பார்த்து போட்டு கொண்டு வரோம்.
இவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுங்க, இவன் க்ளீனாக வேலையை பார்ப்பான். பொண்ணுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்ப்பான். போய் சொன்ன வேலையை செய்ய ஏறுமாடு போ. இங்கே நின்று வளம் வச்சுருப்பான் போ. ஆனால் நல்ல வேலை இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. இவங்க இருக்குடா வீட்டுக்கு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் தானே இருக்குது கச்சேரியில் எடுத்துக்கும். ஏறுமாடு என்னது முடிச்சிட்டல, அப்புறம் என்னத்துக்கு பேசாமல் இருந்துரு. அவள் அனுபவிச்சது தானே, அதுக்கெலாம் கொடுக்கணும்லாம், எல்லாருக்கும் கொடுக்கணும். வாங்குங்க, இந்தாங்க சிஸ்டர் கொண்டு போங்க. டேய் மச்சாட்ட சொல்லிடலாம், அப்பா அம்மா வந்தவரலாம் நேற்று. நான் நீ சொன்ன கோபப்படுவேன்னு தான் நான் சிஸ்டர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், பாப்பா யார்ட்டையும் காட்டான்டான்ட்டு. அவங்க வேறு சொன்னாங்க. நான் நந்தினி என் சொன்ன சொல்ல தான் சொல்லியிருக்கேன். நேற்று நீ வரலன்னு தான் சொன்னேன் என்கிட்ட பேசும்போது. குழந்த பிறந்த பிறகு வந்தவரலாம். அப்புறம் நைட்டு நான் தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். தேனகத்தில் இருப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நியூஸை சொல்லியிருக்காங்க யாரோ. என்ன அப்பா அம்மா வந்தவலாம்? அவன் சாயந்தரம் வந்தாங்க. வந்துட்டு உடனே பார்க்க முடியல, எல்லாம் இருந்தாங்க. நாங்களாம் இருக்கலாம், அப்புறம் அப்பா முடிச்சிட்ருக்கணும் அப்படின்னா பத்தியில் இருப்பா வீட்டுக்கு போங்கன்ட்டு அனுப்பிவிட்டேன். நீ பார்க்காமலே போயிட்டவளா? நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க சிஸ்டர். அப்போ அப்பா உள்ளே அனுப்பியிருக்கலாம்ல, பார்த்துட்டு போயிருக்கலாம். இல்லை விட்டுருக்க வேண்டியதானே, பார்த்துட்டு போயிருப்பாங்கலாம். இப்போ தான் திட்டினேன், நேற்று வர விடக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ எப்படி சொல்லுது? மேடம் சொல்லுதாங்கலாம் விட்டானா பார்த்துட்டு போட்டுன்னு. நான் உள்ள பார்க்க வரக்கூடாது, ஆனால் அவங்க அம்மா அப்பாவும் உள்ள விட்ருக்கலாம் நீ பார்க்கறதுக்கு. எங்கள் அம்மா அப்பா பார்க்க வந்தால் என்ன தப்பு? வந்து தப்பு இல்லை, நான் வந்ததுதான் தப்பு. தெரிஞ்சா சரிதான். தெரிஞ்சால் சரிதானா? அப்புறம் என்னத்துக்கு என்னைய பிள்ளை கொடுக்க கூட்ட? உங்கள் அம்மா அப்பாவும் வர சொல்லி கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் தானே கேட்டிய, அதான் உங்கள்கிட்ட கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன்னு தான் கொடுத்தேன். ஓ அப்படியா, சரி சரி விடுற. அவங்களுக்கு ஆசை இருக்கலாம், பார்த்துட்டு போனாங்க விட. நேரத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டலாம், ஏன் முன்னாடி என் பிள்ளைல யாரும் பார்க்கக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும். விளைய வேண்டி தானே. இன்னும் குழந்தைய கொடுத்தாச்சு, பார்த்தாச்சுலாம். நீங்கள் வெளியே போய் இருக்க சொல்லுங்கள். பாப்பா பார்க்கணுன்னா வெளியே இருந்து வாங்கி பார்க்க சொல்லுங்கள். சரி எதுக்கு இப்படி பேசுத, என்னாச்சு? பாப்பா பார்க்கணுன்னு தான் கூப்பிட்டு கொடுத்தேன், பார்த்தாச்சுலாம். அப்புறம் இங்கே என்ன வேலை? பாப்பா கொண்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இங்கே இருக்காங்க. பாப்பா தரதுக்கு மட்டும்தான் எனக்கு கூப்பிட்டியா? நான் உன்னை பார்க்கக்கூடாதா? இன்னும் என்னை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? என்னை பார்த்துக்க எங்கள் அண்ணன் எல்லாம் இருக்காங்க, யாரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. யாரும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாதா? இந்த நீ எதுக்கு இப்படி அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவன் வந்த நேரத்துலேருந்து பிள்ளைய கூட என்ன பிள்ளைன்னு கேட்கல, பார்க்கணும்னு சொல்லலை. உனக்காக தான் இவ்வளோ தூரம் வாசலே எட்டி எட்டி பார்த்து சுற்றி சுற்றி நடந்துட்டு இருந்தான். நான் யாரையும் என்னையை எட்டிட்டு பார்க்க சொல்லையே, என்னையை பாருங்க நான் சொல்லவும் இல்லையே. ஏன் நீ அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் அப்படி கஷ்டப்படுத்துகிறேன்? நான் உங்களை கூப்பிட்டோம்ல, ஏக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? அவங்கள்ட்ட பிள்ளைய கொடுக்கறதுக்கு தான் உங்கள்கிட்ட தனியாக சொல்லணும்னு கூப்பிட்டேன். வெளியே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்ல தெரிஞ்சிருக்காதான்? அவங்க சந்தோஷத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் என் முன்னாடி வச்சு கொடுங்கன்னு சொன்னேன். இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, ஆசைப்பட்டு அந்த ஆசையை சந்தோஷத்தை பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அது நிறைவேறிச்சு போதும். ஆனால் நேற்று வந்தவொடனே இந்த பிள்ளையை பார்த்துருந்தாங்கன்னா நான் இந்த சந்தோஷத்தை பார்த்துருக்க முடியாதுல்ல. எனக்காக வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க, அதுக்காக தேங்க்ஸ். என்ன நீ வேண்டாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? எனக்கு வேண்டாண்ணா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படியே நான் இருந்துக்கிறேன், விடுங்க. என்னை சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துக்க இருக்கீங்கல்ல, போதும். நீ அவன் இப்போ குழந்தை வாங்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு தெரியவே தெரியலையா? ஏன் இப்படி அவனை கஷ்டப்படுத்துகிற? நான் எதுவுமே பேச விரும்பலண்ணா, இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு கஷ்டத்தை